வாகனங்களை திருடி குறைந்த விலைக்கு விற்று உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த பைக் திருடன் போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கிறார். 40 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பைக் திருடனை போலீசார் வளைத்து பிடித்தது எப்படி? இளம் சிறாராக இருந்தபோதே பைக் திருட்டில் ஈடுபட்ட விஸ்வான் தற்போது திருட்டையே தொழிலாக மேற்கொண்டு பல்வேறு வழக்குகளில் சிக்கியுள்ளார். சிறை வாசம் குற்றவாளியை திருத்தாதது ஏன்? சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் ராதாநகரைச் சேர்ந்த பிரபு என்பவர் தனது வீட்டில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை காணவில்லை என பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி புகார் அளித்தார். இதேபோல் பெரும்பாக்கம் கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த திருவள்ளுவன் என்பவரும் தனது விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை காணவில்லை என பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இருவேறு புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து பைக் திருடர்களை தேடி வந்தனர். தனிப்படை போலீசார் பைக் திருடுபோன குடியிருப்பு மற்றும் அருகில் பாதுகாப்பிற்காக பொருத்தியிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் 2 பேர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. 40ற்கு மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளிகளின் முகம் தெரிந்த சிசிடிவி காட்சிகளை சக போலீசாருக்கு அனுப்பி அவர்கள் மீது ஏதேனும் வழக்கு உள்ளதா என விசாரித்தனர். விசாரணையில் பைக் திருட்டு வழக்கில் இருவரும் சிறை சென்றவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து தனிப்படை போலீசார் பைக் திருட்டில் ஈடுபட்டவர்களின் செல்போன் எண்ணை வைத்து 21 வயதான விஸ்வான் என்ற இளைஞரை கைது செய்தனர். விஸ்வானை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நடு சித்தாஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த விஸ்வான் சென்னையில் தங்கி வேலை செய்வது போல் நடித்து பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் பகுதியில் சுமார் 6 பைக்குகள் திருடிய வழக்கில் கடந்த 10 மாதங்களாக சிறைவாசம் அனுபவித்து வந்துள்ளார். 1.5 மாதத்திற்கு முன்புதான் சிறையிலிருந்து அவர் வெளியே வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. சென்னை பள்ளிக்காரணை, சேலையூர், மாதவரம், சிவகாஞ்சி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் விஸ்வான் மீது பைக் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தனது 16வது வயதில் பைக் திருட்டில் ஈடுபட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வளர்ந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. சிறையில் இருந்தபோது மேடவாக்கத்தைச் சேர்ந்த சூரமணி என்பவருடன் தொடர்பு ஏற்பட்ட நிலையில் சிறையில் இருந்து வெளியே வந்ததும் மேடவாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் பைக் திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. திருடிய விலை உயர்ந்த பைக்குகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்து அந்த பணத்தை கொண்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். கைதான விஸ்வான் மீது வழக்கு பதிவு செய்த பெரும்பாக்கம் போலீசார் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவரிடமிருந்து வேலூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த 6 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. எங்களோட வண்டி ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, பல்சர் 220. நாங்களும் எங்கெங்கயோ தேடி பார்த்தோம், பட் கிடைக்கல. சரி, கடைசியில நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கிடைக்காது அப்படின்னு சொன்ன ஒரு பொருளை நம்மளுக்கு கழிச்சு கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவோ பெரிய பெரிய வண்டி 3 வருஷம் 4 வருஷம்லாம் வண்டி தொலைஞ்சு இன்னும் கிடைக்காம இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல இருக்க தெரிஞ்ச அண்ணன் வண்டி எல்லாம் கூட கிடைக்காம இருக்கு. அந்த மாதிரி தான் நாங்களே வண்டி கிடைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் இது பண்ணோம். கடைசியில எப்படியோ வண்டி கிடைச்சி இவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்டவரை கைது செய்து 6 பைக்குகளை பறிமுதல் செய்த பெரும்பாக்கம் குற்றப்பிரிவு ஆய்வாளர்
கனகதாசன், உதவி ஆய்வாளர் ரங்கநாதன், காவலர்கள் அருண், மோகன், நாகராஜ், கௌதம் ஆகியோர் அடங்கிய தனிப்படையினருக்கு பரங்கிமலை துணை ஆணையர் வெகுவாக பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார்.